இந்த திருவிளையாடல் டயலாகை எல்லார் வீட்லேயும் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது, கேட்போமா? இவங்க 2 பேருக்குள்ள, நக்கீரருக்கும் சிவனுக்கும் நடுவில் வந்து ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கும். சிவன் வந்து இயற்கையிலேயே பெண்களுக்கு கூந்தல்ல மனம் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டை எழுதுகிறாரு. இவர் வந்து இல்லை, நீ பாடினது வந்து தப்பு, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கும். கடைசியில் சிவன் வந்துட்டு நன்றாக என்னை பார், என்னையா யார் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 3வது கண்ணை திறந்து காட்டிடுவார். அப்போ நக்கீரருக்கு புரிஞ்சிடும் இவர் தான் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்ன சொல்லுவாருன்னா, தப்பு, அவ்வளோதான், தப்புனா தப்பு தான் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் இருக்காரு. இப்போ சிவனுக்கு என்ன, நம்மள்ட்ட இருக்கிற கடைசி ஒரு இதையும் நம்ம பயன்படுத்திட்டோம், ஆனாலும் இந்த பையன் தப்புன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறானே, இப்போ நம்ம இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்போ இவர் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாள் இருக்குமா. அந்த வாளில் வந்து கோடு கோடாக போட்டு அதில் எண்ணெயை தடவி கால், அவங்களுடைய அந்த வேலை பார்க்குறவங்க கால் 2ஐயும் பரப்பி அந்த வாளில் எண்ணெய் தடவி சங்கை வச்சு அந்த சங்கை வந்து கீர்னு அறுத்து அதை வளையல் மாதிரி செய்வாங்களாம். ஸோ அந்த மாதிரி செஞ்சு அவங்க வாழ்கிறாங்க. ஓகேவா? முந்தின காலத்துலலாம் வந்து அவங்க செய்கிற வேலையை வச்சு தான் குலம் பிரிப்பாங்க. இந்த குலத்தை சேர்ந்தவன் அந்த குலத்தை சேர்ந்தவன் செய்கிற வேலையை வச்சு தான் குலம். அந்த வேலை செய்கிறவங்களை வந்து கொஞ்சம் லோவர் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அப்போ கன்சிடர் பண்ணியிருந்திருப்பாங்க போல். ஸோ இவர் வந்து அப்படி சொல்லி அட்டாக் பண்ணுறாரு. அந்த குலத்தை சேர்ந்தவன் தானே நீ வந்து ஏன் பாட்டில் குற்றம் கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு இவர் கேட்குறாரு. இவர் சிவன் சொன்ன போதே நீ சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இவன் என் குலத்தை பற்றி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் திருப்பி என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்களேன். தங்கருப்ப ரெங்க குலம், தங்கரனார் கேது குலம். அவருக்கு குலமே இல்லை இல்லையா? அவர் வந்து கடவுள் நீ உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு பெருமையாகவும் சொல்லலாம். ஆனால் அவர் எப்படி சொல்கிறாரு, எனக்கு சொல்லிக்கிறதுக்கு இந்த வேலை பார்க்குறான்னு எனக்கு ஒரு குலம் இருக்குது, அப்படி சொல்லிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு இவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் சும்மா இருக்காரா? தங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. என்ன சொல்ல வர்றாரு, எனக்காவது குலம்னு ஒன்று இருக்குது, வேலைன்னு ஒன்று இருக்குது, அப்படி நான் வேலை செஞ்சு அதில் வர்ற காசை வச்சு நான் என் வயிற்றை வளர்த்துக்கிறேன், ஒன்ன மாதிரி நான் வேலையே செய்யாமல் பிச்சை எடுத்து வாழலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அதை கேட்டோன்னே அவர் எப்படி சொல்லுவார்னா, சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அப்படிம்பாரு. அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சிரும். என்ன நீங்கள் கேஜிஎஃப் படத்தில் மாஸ்க் காட்டுறீங்க, இங்கே பாருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்ல நல்ல படம் இதெல்லாம் வந்து இப்போது பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த படம்லாம் பாருங்கள்.